உருவாகணும் அப்படின்றதில் அதாவது அந்த குடும்பத்தை வந்து ஏழடி குடும்பம்னு தான் சொல்லுவோம். இந்த பாடியூர் பஞ்சாயத்தை பொறுத்தவரை ஏழடி குடும்பம். அந்த அடிப்படையில் அவங்க முதல்ல புத்தர் ஆலயத்தை கொண்டு வந்ததுக்கு பிறகு சில சூழ்நிலை காரணமாக ட்ரஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அப்போ அதில் அண்ணன்லேருந்து அப்பா முத்துநீராயத்துலேருந்து பூமுத்தி அண்ணன் ஆவுடைய மாமா இவங்க இப்படி எல்லோரும் சேர்ந்து ஒரு 13 அந்த இதில் கொஞ்சம் தேக்கமாக இருந்தது. ரெண்டாவது அதுவும் எங்கே கூட்டங்கள் சேருது, எங்கே பணம் வருதோ அங்கே தான் ஆளெலாம் போகும். அந்த அடிப்படையில் எல்லோரும் அப்படி போய் இதாகிட்டாங்க. ரெண்டாவது இது புத்தர்ன்றது வந்து ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்தவர், வெளிநாட்டு சாமி அப்படின்ற மனப்பக்குவம் நம்ம எல்லாருக்கும் அது ஏற்பட்டாச்சு. அதில் போதனைகளை ஏற்றுக்கொண்ட மங்கோலிய வம்சம், அதாவது சீனா, ஜப்பான், தாய்லாந்து இப்படிப்பட்ட ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க அவங்க இந்த புத்தரை வந்து வழிபடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் இங்கே நம்ம இது பண்ணதுக்கு பிறகு இதுக்காக ஒரு 9 ஏக்கர்ஸ் இந்த இடத்தினுடைய நிலம் இல்லை, அங்கெல்லாம் போயிட்டால் பலி கொடுக்கக்கூடிய இடங்கள் அதெல்லாம். ஆகவே வள்ளலாருக்கு பக்கத்தில் இருக்கும் போது தான் அது சரியாக இருக்கும். அதே போல் இவங்களும் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருந்தால் தான் சரியாக இருக்கும். மரம் உட்பட வர்றவங்க சாமி கும்பிட்டு எதுனா பண்ணலாம். அதை விட்டுட்டு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது தான் இது ஒரு பிரச்சனையாக மாறினது. நடுவில் கூட ஒரு இது கொடுக்கறதா வந்தப்போ இங்கே ஆளுங்கள்லாம் இருந்தாங்களேன்னு என்னென்னு பார்ப்பாங்க. அப்போ சொன்னாங்க இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள்லாம் தலையிடணுங்க. நாங்கள் தலையிடுறோம். ஏற்கனவே இருந்த மாதிரி அந்த குடும்பம் இருக்காங்க, அந்த குடும்பத்தின் வம்சாவளி அவங்கள தள்ளி நம்ம எல்லோரும் போகிறது தான் சரியாக இருக்க முடியும். அந்த குருசாமி குடும்பத்தை விட்டுட்டு தனித்து நீங்கள் போகணுன்னும் போது அதுக்கு சாத்தியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றத அதை பேசணும். அது பிறகு இது நடந்துகிட்டு இருக்குது. இந்த இதில் வந்து அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ இது பூச்சி இது நடத்தணுன்றதுனால இதுக்கு 2 தவணையானா 5000 ரூபா 10,000 நன்கொடை கொடுக்குறேன். அதை பூச்சி வேலையை ஆரம்பிக்கலான்ட்டு முதல்ல ஆரம்பித்து வச்சுட்டு அமர்றோம். அவங்க கருத்துக்களை என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் அந்த இது வந்து இந்த ஆலயம் வந்து ஆரம்பிக்கப்பட்டதே வந்து நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயிலை உண்டி இருக்கக்கூடாது, பொது சேவைகளும் செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த புத்தர் ஆலயம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அன்றைக்கி இருந்த பெரியவர்கள் அப்பா குருசாமியாக இருக்கட்டும், ஐயா வேலாயுதம் ஐயாவாக இருக்கட்டும், திரு குருமூர்த்தி ஐயாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இதுக்காக வந்து நிறைய வந்து சேவை பண்ணணும், சேவை மனப்பான்மையோடு தான் இந்த ஆலயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதனுடைய இறுதி கட்டத்துக்கு அது வடிவம் கொடுக்கறதுக்காக தான் வந்து ஏதாவது ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடோடு நல்ல ஒரு விஷயம் செய்யணும், ஒரு அறக்கட்டளை மாதிரி ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், அவங்க எதிர்காலத்தை பண்ணணும். இந்த ஆலயம் ஆரம்பித்து வெறும் கோயிலாகவே இருக்கக்கூடாது, வேலைகளை அந்த கடமையை நமக்கு செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளை தயார் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நமக்கு அவங்க விட்டுட்டு போன அந்த கடமை நமக்கும் இருக்குது. எல்லாருக்கும் நம்ம கிராமத்தை சேர்ந்த எல்லோருக்கும் அந்த கடமை இருக்குது. அதனால் எல்லாருமே சேர்ந்து இனிமேல் வருங்காலங்களில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து வெறும் வந்து சாமி ஒண்டி கும்பிட்டு போகாமல் விழாவுக்கோ ஒரு பொது சேவைக்கோ வந்து கலந்து சிறப்பிக்கணும். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம இந்த தீர்மானம் போட்டுருக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏழைகளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ கண் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு, கண் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுடைய டாக்டருடைய ஆலோசனைப்படி டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இலவசமாக நம்ம வந்து கண்ணாடி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துருக்கோம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண் வந்து பார்வை தெரியல, அந்த பார்வை வந்து புற கோளாறு அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு வந்தாங்கனாலும் அந்த மக்களுக்கு வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் டாக்டர்கிட்ட வந்து நம்ம வந்து அனுமதி வாங்கி அவங்களுக்கு அதே நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து இப்போ தொடங்கியிருக்கோம். ரெண்டாவதாக இது அண்ணன் சொன்ன மாதிரி அந்த கட்டிடம் கட்டுறதுக்கு வந்து முன்னாடி பூசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தேவைகளை அந்த பூசு வேலையும் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த பூசு வேலை நம்ம மேஸ்திரி அவர் தான் வந்து அவருடைய தலைமையில் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. அதனால் எல்லாருக்கும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து இனிமேல் வந்து இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு எல்லோரும் வந்து இந்த கூட்டங்களுக்கு தவறாமல் கலந்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி உங்களோட விரும்பி கேட்டு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எங்களுடைய அறியாமைக்கு வந்து தோழர் வந்துட்டு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே நானும் ஒரு 10,000 ரூபா நான் கொடுத்தேன்.
நம்மளுடைய கோயில் எல்லாம் உங்களுடைய கோயில். அது முதல்ல பர்மா நமக்கு வந்துருச்சு இல்லை பர்மா ஆமாம் பர்மா தமிழர்களுடைய இது வந்து ஒரு தூண்டுகோல். அந்த காலத்தில் அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு சில பேர் வந்து அதை நல்லா தான் பண்ணாங்க, திடீர்னு அது ஒரு மாதிரியாக போனாங்க. அது சரியில்லை. நம்ம என்ன இந்த வேலையை போனால் கூட எல்லாம் அவங்க எல்லாம் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க ஒரு பேர் வந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பேசலாம், உங்களுக்கு ஆலோசனை பண்ணலாம். அண்ணா வந்து கோயிலுக்கு பயணம் போனோம். நான் வந்து ஒரு பண்ணி கோயிலுக்கு திருவிழான்னு பண்ணும்போது தொலைச்சூர் அடிக்கும். அடித்து முடிச்சுட்டு அது தொலைச்சூர் காசுலாம் நம்ம தேவையான பொருள் பற்றி மிச்ச காசு வந்து கோயிலுக்கே நம்ம ஒப்படைச்சோம். எவ்வளோ வருது? அது ஒரு 50,000 வருது, 1 லட்சம் வருது. அது அதிகமாகனு கேட்டுருக்கோம். கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம இப்போ தான் தொடங்கியிருக்கோம் இந்த ஒரு இதை விஷயத்தை வந்து நம்ம ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம வந்து அது திருவிழா